ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இட்ஸ் மீ இம்ரானா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஷவர்மா அண்டு வெஜ் கிரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அண்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் அண்ட் சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் போட்டிருக்கேன், அண்ட் கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் இல்லாதவங்க கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணால் போதும். அண்ட் ஜீரா பவுடர், கொரியண்டர் பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆப்ஷன் தான், வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சின்னமன் பவுடர். அப்படி சின்னமன் பவுடர் இல்லைன்னா பட்டையை கொஞ்சம் நல்லா நுணுக்கி அப்புறம் அதில் போடுங்க. அண்ட் கொஞ்சம் லெமன் ஜூஸ் அண்ட் 3 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இது மிக்ஸ் பண்ணி ஒரு 2 or 3 hours வந்து நம்ம கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அதை இப்போ நம்ம ஊற வச்ச இதை பொரிச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை. அண்ட் இந்த ஷவர்மா சப்பாத்திக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1 கப் போட்டு தான் பண்ணியிருக்கேன். அதுலேயே எனக்கு ஒரு 3 to 4 வரையும் கிடச்சிச்சு அந்த சப்பாத்தி பேட்டர். இது இப்போ கிரில் பண்ண சிக்கன் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஷவர்மாவில் வந்து நான் சிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டஃப் பண்ணி தான் நான் அதை இப்போ ரெடி பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் குக்கும்பர் அண்ட் கேரட் என்னென்ன எக்ஸ்ட்ரா வேணுமோ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். போன்லெஸ் சிக்கன் எடுத்து தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதை நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஷவர்மாவுக்கு தேவையான சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கிரில்லுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அது ஒரு கொஞ்சம் நேரம் ஊறினா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு கேப்சிகம், ஆனியன் அண்டு கொஞ்சம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கலாம், இல்லை அது நம்ம சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெஜ்ஜுன்றனால நான் பன்னீர் எடுத்திருக்கேன். நான் அண்ட் சால்ட், சில்லி பவுடர், கொஞ்சம் ஒரிகானோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதில். அண்ட் ஆனியன் பவுடர். இது பாபிக்யூ சாஸ் போட்டு நல்லா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் வாட்டி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் சோயா சாஸ் அண்ட் லெமன் ஜூஸ். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டிக்கில் 1 by 1 நம்மளுக்கு எப்படி அது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம அதை இது பண்ணி வச்சுக்கலாம், ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்டிக் வச்சுருக்கேன். இந்த 4 ஸ்டிக்கிலேருந்து ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 10 to 15 minutes தான் ஆகும்.
அண்ட் தென் ஃபைனலாக இது பண்ணி எடுத்தாச்சு, grill பண்ணி. இப்போ நம்ம ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மயோனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளைன் மயோனஸ் தான். உங்களுக்கு வேணால் அதில் பெப்பர் கார்லிக் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் நான் ப்ளைனாக தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஸ்பைசி போட்டிருக்கனால மைனஸ் ப்ளைனாக தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ரை பண்ண சிக்கன் அதில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வச்சுட்டு அப்படியே அதை நம்ம சுற்றிக்கலாம். அண்ட் அதை நம்ம லைட்டாக grill மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஃபைனல் லுக். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.